வணக்கம் ஆதித்யா தொலைக்காட்சி நேயர்களே, நாளைய நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சியில் தினந்தோறும் பார்த்து வருகிறோம். நாளைய தேதி ஆங்கில தேதி டிசம்பர் 15ஆம் தேதி, தமிழ் மாதம் கார்த்திகை மாதம் 29ஆம் தேதி, ஞாயிற்றுக்கிழமை, தேய்பிறை திருதியை திதி, பூஷம் நட்சத்திரம், பிராமியம் மற்றும் மகேந்திரம் நாம யோகம் இரண்டும் கலந்து வருகிறது. அதே போல் கரணமும் பத்தரை கரணம், பவம் கரணம் ஆகிய இரு கரணங்கள் நாளை சேர்ந்து வருகிறது. நாளை தினத்தினுடைய 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை ராசி ரீதியாக பார்ப்போம். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்தவரை நாளை எதிர்பார்த்த இடத்திலிருந்து நாளை உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். மேஷராசி பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நாளை உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நாளை வீண் விவாதங்களை, வாக்குவாதங்களை தயவு செய்து தவிர்க்க வேண்டும். ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் நிச்சயம் உங்களுக்கு நாளை கிடைக்கும். நாளை செய்கின்ற வேலைக்கு தக்க சன்மானமும் லாபமும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் விஐபிகள் மூலமாக விஐபிகள் ஆதரவு, விஐபி பழக்க வழக்கங்கள் நாளை உங்களுக்கு கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் துணிச்சல் உங்களுக்கு அதிகரிக்கும். செய்யும் காரியங்களில் ஜெயம் உண்டாகும், வெற்றிகள் உண்டாகும். புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அக்கம் பக்கத்தினரின் அன்பு, ஆதரவு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். கடகராசி பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நாளை தேவையற்ற மனக்குழப்பத்தை தவிர்க்கக்கூடிய நாளாக இருக்க வேண்டும். அதற்கு முடிந்தால் இரவு நேரங்களில் ஆலய தரிசனம் செய்வது நல்லது. ஆயில்யம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகரிக்கும், குடும்ப ஒற்றுமை குறையும். குடும்பத்தில் ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நாளை கோபத்தை தவிர்க்க வேண்டும். சிம்மராசி மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதிக வரவு கூடவே செலவும் வரும், கவனமாக இருக்க வேண்டும். செலவு வகையில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாளை உங்களுக்கு லாபம் அதிகமாக கூடுதுன்றதுக்காக செலவுகள் பண்ண வேண்டாம், அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றுங்கள். நாளை வென்று காட்டுங்கள். சிம்மராசி பூர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கடனை தவிர்த்து சிக்கனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாளை உங்களுக்கு கடகடன்னு செலவுகள் அதிகரிக்கும். உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நாளை உடன் பிறந்தவர்கள் மூலமாக நன்மைகளும் உதவிகளும் நாளை உங்களுக்கு கிடைக்கும். கன்னியாராசி சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்களின் சந்திப்பு மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். துலாம் ராசியை பொறுத்தவரை சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் சந்திப்பு மகிழ்ச்சியை தரும். அதே போல் சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் லாபங்கள் கிடைக்கும். விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய தொழிலை தொடங்க முயற்சிகள் செய்யலாம். புதிய தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய புதிய முயற்சிகள் அனைத்தும் நாளை வெற்றியடையக்கூடிய நாளாக இருக்கும். விருச்சக ராசி கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்தவரை உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும். அனுஷ நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலை, சேமிப்பு ஓரளவுக்கு கரையும். ஆனால் லாபங்கள் பொருளாதார நிலை மீடியமாக இருக்கும். செலவுகள் அதிகமாக இருக்கும். தனுசு ராசி மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நாளை உங்களுக்கு மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். பூராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வாகனம் செல்லும் பொழுது கவனம் தேவை. உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டில் மகிழ்ச்சி நாளை நிகழும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி நிலைக்கக்கூடிய நாளாக இருக்கும். மகர ராசி திருவோண நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எதிரிகள் தொல்லை நாளை உங்களுக்கு நீங்கும். அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவு கூடவே சுப செலவாக மாறும். கும்பராசி சதய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நாளை உத்தியோகத்தில் பணியிட மாற்றம் ஏற்படுவதற்கோ அல்லது பணியிடத்தில் நாளை உங்களுக்கு அங்கீகாரம், பாராட்டுகள் கிடைப்பதற்கு நாள் நல்ல நாளாக இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். பிள்ளைகள் வகையில் கவனம் நாளை செலுத்த வேண்டும். மீனராசியை பொறுத்த வரைக்கும் நாளை உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளால் உங்களுக்கு தொல்லைகளும் அசௌகரியங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உழைப்பிற்கு ஏற்ப பலன் நாளை நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களே, 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். இப்பொழுது நாளை தினத்தினுடைய சிறப்புகளை பார்ப்போம். நாளை 2 திதி வருது. மாலை வரை திருதியை, மாலைக்கு பிறகு தேய்பிறை சதுர்த்தி, தேய்பிறை திருதியை வருது. நாளை சந்திரமானப்படி கார்த்திகை மாதத்தின் 18ஆம் நாள். நாளைய தினம் திருதியை திதி தேவதையான அம்பாளை வணங்க நாளை சிறந்த நாளாக இருக்கும். அதே போல் கார்த்திகை பகுல சதுர்த்தி நாள். எனவே நாளை இரவு 7 மணிக்கு பிறகு விநாயகரை வழிபட உங்களுடைய கடன்கள், பட்ட கஷ்டங்கள் ஒன்றொன்றாக தீரும். நண்பர்களே, நாளைய தினத்தினுடைய சிறப்புகளையும் நாளைய பலன்களையும் பார்த்தோம். நாளை என்னெல்லாம் செய்யலாம் என்பதை பார்ப்போம். நாளைய தினம் பூஷ நட்சத்திரம், தேய்பிறை திருதியை. எனவே நாளை பதவியேற்க, ஒரு சபை கூட்ட, ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்த, ஒரு வேறு கம்பெனிக்கு போகிறவங்க பேப்பர் ரிசைனேஷன் பண்ண, இந்த தேதியில் பண்ணால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் உங்களுடைய வேலைக்கு உண்டான பலன்களையும் இபிஎஃப், பிஎஃப் இது போன்ற சங்கடம் இல்லாமல் வெளியில் வரலாம். சீமந்தம், பசுமாடு வாங்க, வாஸ்து பூஜை செய்ய, விவாகம் செய்ய, கிரகப்பிரவேசம் செய்ய, நகை அணிய, வியாதிஸ்தகர் குளிக்க, வெளிநாடு நீண்ட தூர பயணம் செல்ல, இதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். அதே போல் நாளை திதியை பார்க்கும் பொழுது நாளை தேதியில்
சங்கீதம், வாத்தியம், கலை, நடனம் போன்ற கலைகளை கற்க நாளை நல்ல நாள். அதே போல் கிரகப்பிரவேசம் செய்வதற்கு கால் நாட்ட, திதியில் இது போன்ற விஷயங்கள்லாம் செய்யலாம். கேள்விக்கு நல்ல பதில் என்ற தொகுப்பை அடுத்து பார்ப்போம். நேர்களே, இன்றைய கேள்வி பதிலில் முதலில் நாம் பார்க்க இருப்பது சந்திரசேகர் பிளேஸ் ஆஃப் பர்த் கும்பகோணம், டேட் ஆஃப் பர்த் 6/7/1986, டைம் ஆஃப் பர்த் இரவு 10:25, பிறந்த ஊர் கும்பகோணம். எனக்கு எப்போது திருமணம் நடக்கும்? பெண் உறவினர்களா, வெளி உறவா, புது உறவா? 2வது கேள்வி, எனது பணியில் பதவி உயர்வு எப்போது தொடுவேன்? இவருடைய வேலை எப்போ கிடைக்கும் இருக்காரு. ஸோ இவருடைய ஜாதகப்படி 2ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் ஒருமித்த 2020 மார்ச் ஏப்ரல் மாதங்களில் கோச்சார ரீதியாக பயணிக்கும் காலத்தில் வேலை கிடைக்கும். அதாவது 2020 மார்ச் ஏப்ரல் காலத்தில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எனக்கு எப்போது திருமணம் நடக்கும், வெளி உறவுலான்னு கேட்குறீங்க. 100% 7ஆம் அதிபதி ராகுவோடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு உறவினர்கள் மூலமாக, தெரிந்தவர்கள் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு வரன் அமைவதற்கு வாய்ப்பில்லை. எனவே 100% வெளியுறவில் இருந்து தான் வரும். திருமணம் உங்களுக்கு இந்த 2020-21 நடக்க வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்குது. 2022ஆம் ஆண்டு தான் வாய்ப்புகள் உண்டு. ஸோ 86ன்ற போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்கள் ஜாதகப்படி 35 வயதிற்கு பிறகு தான் திருமணம் என்ற அமைப்பு இருப்பதால் 36க்கு பிறகு, அதாவது 2022க்கு பிறகு தான் உங்களுக்கு திருமணம் நடக்கும். அடுத்த கேள்வியாளரை பார்ப்போம். நேயர்களே, நம்மளுடைய அடுத்த கேள்வி நேயர் குணசீலன், விருதாச்சலத்திலிருந்து. டேட் ஆஃப் பர்த் 18/5/1998, டைம் ஆஃப் பர்த் 2:42 விடியற்காலை, பிளேஸ் ஆஃப் பர்த் சிதம்பரம். வேலை எப்போது கிடைக்கும்? எங்களுடைய பூர்வீக இடத்திலேயே நாங்கள் இருக்கலாமா? இப்போது இருக்கும் வீட்டை மறுசீரமைப்பு கட்டலாமா? எங்கள் வாழ்க்கை தரம் உயருமா? இதே நிலை தான் நீடிக்குமா? நம்ம 2 கேள்வி தான் அனுப்ப சொல்லியிருக்கோம், 4 கேள்வி அனுப்பிச்சிருக்காரு. ஸோ அதனால் ஏதாவது 2 கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லலாம். முதல்ல எப்போது வேலை கிடைக்கும்னு கேட்டிருக்காரு. ஸோ உங்களுக்கு வேலை, உங்களுடைய ஜாதகம் திருவோண நட்சத்திரம், 2ஆம் பாதம், மகர ராசி, மீன லக்கணம். ஸோ லக்கண அதிபதி குரு பகவான் உங்கள் ஜாதகத்துக்கு 12ஆம் இடத்தில் கேதுவுடன் இருக்கிறதால உங்களுக்கு வேலையை காட்டிலும் தொழில் தான் சிறப்பாக வரும்ன்ற எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கும். கண்டிப்பாக அதுதான் உண்மை. ஆனால் அதற்கு இன்னும் திசா புத்திகள் நிறைய கிடக்க வேண்டும். ஸோ உங்களுடைய ஜாதகப்படி மார்ச் மாதத்திலிருந்து ஜூன் மாதத்துக்குள்ளே வேலை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. ஏதேனும் ஒரு தொழிலை பற்றி ஆராய்ச்சி பண்ணுங்கள். உங்களுக்கு இப்போ நடந்து கொண்டு இருக்கின்ற திசை தொழில் பண்ணுவதற்கு சாதகமான திசை அல்ல. ஸோ ராகு திசை நடந்து கொண்டிருக்கிறது. 2028க்கு பிறகு, குரு திசைக்கு பிறகு நீங்கள் சுய தொழில் செய்தால் மிகப்பெரிய அளவில் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எங்களுடைய பூர்வீக இடத்திலேயே நாங்கள் இருக்கலாமா என்று கேட்கிறீர்கள். பூர்வீக இடம் என்று குறிக்கக்கூடிய வீடு 5ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடு, 4ஆம் வீடு. ஸோ 4ஆம் அதிபதி புதன் உங்கள் லக்கணத்திற்கு 2ல் சனியோடு இருக்கிறதுனால அது ரொம்ப பழமையான வீடாக இருக்கும். நீங்கள் அவ்வப்போது சரி பண்ணி இருந்துக்கலாம். அதில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. நீங்கள் அதே வீட்டில் நீண்ட காலமாக வாழலாம். நண்பர்களே, இன்றைய தினத்தினுடைய 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். இன்றைய நாளின் சிறப்புகளை பார்த்தோம். இன்றைய நாளுக்கு உண்டான என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்றதை பார்த்தோம். 2 நேயர்களின் கேள்விக்கும் பதில் பார்த்தோம். மீண்டும் நாளை நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜி ஹாசன். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.